மதுரையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சுமார் 36,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் மாபெரும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. மதுரையில் இன்று தொழில் முதலீட்டு மாநாடு, புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா, நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொள்கிறார். இதற்காக நேற்று இரவு மதுரை சென்ற அவரை அமைச்சர்கள், அதிகாரிகள் வரவேற்றனர். தொடர்ந்து சாலையின் இரு புறங்களிலும் பொதுமக்கள் திரண்டு நின்று முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மதுரையில் இன்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு வளர்கிறது என்ற தலைப்பில் மாபெரும் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் மொத்தம் 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் மூலம் 36,660 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் வருவதோடு 56,766 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேலூரில் சிப்காட் தொழிற்பூங்காவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். தொடர்ந்து இன்றைய விழாவில் 63,698 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் 3,065 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டவும் உள்ளார். அதில் ஒன்றாக மதுரை மேலமடை சந்திப்பில் சுமார் 150 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள வீரமங்கை வேலுநாச்சியார் மேம்பாலத்தை திறந்து வைக்கிறார். இதையொட்டி மேம்பாலம் திறப்பு விழாவிற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு மதுரை நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.